வணக்கம். நாங்கள் இன்று காண இருப்பது சிவனொளி பாதமலை. இந்த மலையானது இலங்கையிலே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மலையாக காணப்படுகின்றது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 2243 மீட்டர் உடையதாகவும் 7359 அடி உயரமான கூம்பு வடிவிலான மலையாகும். இம்மலையானது சப்ரகமுவ மத்திய மாகாணங்களுக்கு இடையிலான எல்லைக்கோட்டிலே அமைந்துள்ளது. மலை உச்சியில் காணப்படும் 1.8 மீட்டர் அளவிலான பாறை இது கௌதம புத்தரின் பாதமாக பௌத்தர்களால் வணங்கப்படுகின்றது. மற்றும் சிவனொளி பாத மலையில் காணப்படும் பாதமாக இருக்கின்றபடியால் சிவனின் பாதமாகவே இந்துக்களால் வழிபட்டு வருகின்றன. இந்த மலை கிறிஸ்துக்கு முன் மலைக்கோவிலாகவே காணப்பட்டு வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே அதாவது இந்துக்களால் இந்த மலை மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாட்டு தலமாகவே கருதி பாத யாத்திரை சென்று வந்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த மலையிலே மகாசுமன் எனும் ஒரு தேவகுமாரன் வாழ்ந்ததாகவும் இவனுக்கு பௌத்த போதனைகளை வழங்குவதற்காகவே புத்த பெருமான் முதலாவதாக இலங்கைக்கு விஜயம் செய்து சிவனொளி பாதமலைக்கு சென்று வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனை பாலி நூல்கள் கூறுகின்றன. அதனைத் தொடர்ந்து அதுவரை காலமும் சிவனின் போதனைகளை வழங்கி வந்த மகாசுமன் அதன் பிறகு பௌத்தர்களுக்கு இந்த போதனைகளை வழங்கியதால் பலதரப்பட்ட மக்கள் பௌத்தர்களாக மாறி இந்த சிவ வழிபாட்டு தலத்திற்கு சென்று வந்திருக்கின்றனர். அதே நேரத்திலே இந்த மலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விடயமாக காணப்படுவது சூரிய வழிபாடாகும். இந்த மலையை நாங்கள் செல்ல வேண்டுமானால் அதிகூடியதாக அதாவது 6 மணி தொடக்கம் 8 மணி வரையிலான தூரங்களை கடந்து சென்றால்தான் இந்த மலையை நாங்கள் அடைய முடியும். இந்த மலையை அடைந்து நாங்கள் அதாவது அதிகாலை வரையும் காத்திருந்து சூரிய வழிபாடு நாங்கள் செய்து வர வேண்டும். இவ்வாறாக நாங்கள் செய்தமானால்தான் எங்களுக்கு இந்த மலையின் அதாவது புண்ணியம் என்று கூறப்படும் நிகழ்வு எங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த மலையின் ஒரு சிறப்பம்சம் அதாவது முதலாவதாக சிவ வழிபாடு, இரண்டாவதாக ஒளி வழிபாடு, மூன்றாவதாக பாத வழிபாடு. இந்த வழிபாட்டு முறைகள் இருந்தபடியால் தான் சிவனொளி பாதமலை என அழைக்கப்படுகின்றது. இந்த மலையை சுற்றி பல இயற்கை எழில் கொஞ்சும் நீர்த்தேக்கங்களும் நீர்வீழ்ச்சிகளும் காணப்படுகின்றன. இந்த மலையின் சிறப்பம்சம் அதாவது 6 மாத காலங்கள் இந்த யாத்திரை காலங்கள் தொடங்கும் காலங்களில் இந்த மலையை சுற்றி பல விலங்குகள் இருப்பதாகவும் அந்த யாத்திரை காலம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த விலங்குகள் தாங்களாகவே ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று மறைந்து கொள்வதாகவும் கூறப்படுகின்றது. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எழில் கொஞ்சம் பிரதேசமாக காணப்படும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மலையை நாங்களும் கண்டு வருவோம். வாருங்கள் ஒரு முறை இலங்கையின் சிவனொளி பாதமலையை காண. நன்றி, வணக்கம்.